தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் சகோதரர் மீது பொய் வழக்கு போடுவதாக கூறி தற்கொலைக்கு முயன்ற ஒரு சகோதரி உயிரிழந்த நிலையில் மற்றொரு சகோதரி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். ராஜ்குமார், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு அவருக்கு? அதாவது தஞ்சையை அடுத்த நடுக்காவேரி அரசு மரத் தெருவில் வசித்து வருபவர் தினேஷ். நேற்று காலை நடுக்காவேரி காவல் நிலையத்தில் வந்த காவல்துறையினர் தினேஷை குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். இதனை அறிந்த தினேஷின் சகோதரிகள் கிருத்திகா, மேனகா இருவரும் நடுக்காவேரி காவல் நிலையம் சென்று விவரம் கேட்டுள்ளனர். இவர்கள் கிருத்திகா பிடெக் பொறியியல் பட்டதாரி ஆவார். காவல் ஆய்வாளர் சர்மிளா இருவரையும் தரைக்குறைவாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அவமானம் அடைந்த சகோதரிகள் இருவரும் காவல் நிலையம் வாயில் முன்பு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனை அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சகோதரிகள் இருவரையும் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக நேற்று சேர்த்திருந்தனர். இந்நிலையில் கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி இன்று காலை மருத்துவமனையில் உயிரிழந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேனகா தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். கீர்த்திகா உயிரிழந்த சம்பவம் அறிந்த உறவினர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவ முன்பை திரண்டனர். ஏராளமாக திறந்திருந்த நிலையில் இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசாரும் நிறுத்தப்பட்டிருந்தனர். அதன் பிறகு உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தற்போது உறவினர்கள் மத்தியில் வைக்கின்ற கோரிக்கை தினேஷ் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும், அதே போல் காவல் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். அதன் பிறகு உடலை கீர்த்தியோட உடலை வாங்குவோம் என்று அவர் உறவினர்கள் கூறியுள்ள நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது.